ஆண்டுக்கு இருமுறை கதிரவனே தன் கதிர்களால் வணங்குகின்ற ஒரு தேவியின் கோவில். 108 சக்தி பீடங்களில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற கோவில். திருமலை ஏழுமலையானை தரிசித்த பிறகு பத்மாவதி தாயாரை தரிசித்து பின்னர் இந்த மகாலட்சுமி தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில். இப்பொழுது விடியற்காலை 5 மணி. கோலாப்பூரினுடைய தெருக்கள் இவை. இங்கு பாருங்கள், பக்தர்கள் 4:30 மணிக்கே எழுந்து கோவிலில் அம்மனை தரிசிக்கச் செல்கிறார்கள். டீ கடைகளும் பழக்கடைகளும் பூக்கடைகளும் மற்றும் பூஜை சாமான்கள் விற்கின்ற கடைகள் எல்லாம் உயிரோட்டம் பெற்றதாக 4:30 மணிக்கே தொடங்கி விடுகிறது. காலையில் 4:30 மணியில் இருந்து இரவு 10:30 வரைக்கும் தேவியின் தரிசனம் கிடைக்கும். இங்கு டிக்கெட் இல்லை, பணம் கட்ட தேவையில்லை. கியூ நின்று அம்மனை இலவசமாக தரிசிக்கலாம். இக்கோவிலில் அன்றாடம் பூஜைகளும் விழாக்காலங்களில் சிறப்பு பூஜைகளும் மக்களுடைய திருமணங்களும் சதாப்தி மணி விழாக்கள், ஆண்டு விழாக்கள் மற்றும் பல விசேஷங்கள் என்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன. என்றும் உயிரோட்டம் உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக, ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துவதாக இந்த கோவில் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் அம்சமாக 108 சக்தி பீடங்களில் முதன்மையாக இந்த அம்மன் அமைந்திருக்கிறாள். உலகமெங்கும் இருந்தும் பல பக்தர்கள் இந்த அம்மனின் அருளை நாடி இங்கு தினமும் கூடுகிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய ஆட்சியாளரான கரந்தேவனால் கட்டப்பட்ட இந்த கோவில் அழகிய கருங்கல்லாலான சிற்பங்கள் நிறைந்ததாகவும் பழங்கால பெருமையை இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. சுயம்பு வடிவமாக தோன்றியதாகவும் நித்திய சக்தி வாய்ந்ததாகவும் நம்பப்படுகின்ற மகாலட்சுமியின் சிலை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக அலங்கரிக்கப்படுகிறாள். கருவறையில் அமைந்துள்ள அம்மன் சிலை 3 அடி உயரம் உள்ளதாகவும் கருங்கல்லால் செய்யப்பட்டதாகவும் 5 தலை நாகம் கொண்ட ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கருவறையில் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனாலும் அற்புதமான கோவில், அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டிய உன்னதமான இடம். கோலாப்பூர் மகாலட்சுமி கோவில் பூனேவில் இருந்து 240 கிலோமீட்டர் தூரத்திலும் மும்பையில் இருந்து 380 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இக்கோயிலில் நடைபெறும் மற்றொரு அதிசயம் ஆண்டுக்கு இருமுறை வருகின்ற கிரணோத்சவம் என்ற விழாவாகும். ஆண்டுக்கு இருமுறை ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 2 வரையிலும், நவம்பர் 9 முதல் 11 வரையிலும் ஒரு சிறிய சாளரத்தின் வழியாக சூரியன் தன் மறைகின்ற கதிர்களால் தேவியின் முகத்தை ஒளிரச் செய்கிறார். அந்த நாளை காண்பதற்கு கோடான கோடி பக்தர்கள் இங்கு குவிகிறார்கள். இங்கு ஒவ்வொரு நாளும் விழாதான். கோவில் மணி ஓசை, மந்திர உச்சாடனம், பூக்கள், தூபங்கள், காணிக்கைகள், இனிப்புகள், தாள மந்திரங்கள், ஆரத்திகள், அபிஷேகங்கள் இவை எல்லாமே ஆழ்ந்த ஒரு ஆன்மீக சூழலை இங்கு உருவாக்குகிறது. புராணங்கள் மகாலட்சுமியினுடைய நித்திய சக்திகளையும் எடுத்துரைக்கிறது. சாந்து பயன்படுத்தப்படாமல் எழுப்பப்பட்டுள்ள கற்சிற்பங்கள் ஹேமத் பந்தி என்ற நுணுக்கமான கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த சிற்பத்தூண்கள் ஏன் நிறுவப்பட்டுள்ளன என்பது தெரியவில்லை. தெரிந்தால் கூறுங்கள். இந்த அம்மன் சன்னதியில் எப்பொழுதும் திருமணங்கள், சஷ்டப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. இதற்காக பூஜை கவுண்டர்கள் உண்டு. தேவையானவர்கள் மண்டபங்கள் ரிசர்வ் செய்து நடத்தி கொள்ளலாம். எங்களுடைய சதாபிஷேகமும் இங்குதான் நடைபெற்றது. 1000 பிறைகளை தன் வாழ்நாளில் கண்டவர்களுக்கு சதாபிஷேகம் நடத்தலாம் என்பது மரபு. இதனை மணிவிழா என்றும் கூறுவார்கள். கோவிலை சுற்றி உள்ள பகுதிகள் மிகவும் அற்புதமானவை. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டவை. மக்கள் கியூ வரிசையில் நின்று அம்மனை தரிசிக்கிறார்கள். இதற்கு முக தரிசனம் என்று பெயர். கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலுக்கு ஆகாய மார்க்கமாகவும், ரயில் மார்க்கமாகவும், சாலை மார்க்கமாகவும் மிக விரைவில் வந்து அடையலாம். பாம்பேயும் பூனாவும் நேஷனல் ஹைவேயால் இணைக்கப்பட்டுள்ளன. கோலாப்பூர் விமான தாவளமும், ரயில் நிலையமும், பஸ் ஸ்டாண்டும்
கோவிலிருந்து 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளது. உள்ளூரில் போக்குவரத்திற்காக டாக்ஸிகளும் ரிக்ஷாக்களும் ஓடுகின்றன. எல்லா தரத்தினருக்கும் ஏற்றதாக லாட்ஜ்களும் தர்மஸ்தாபனங்களும் இருக்கின்றன. எனவே கட்டாயம் இந்த கோவிலை ஒருமுறை வந்து அம்மனை தரிசித்து பாருங்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் எங்களுடைய புதிய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். கட்டாயம் பாருங்கள் நண்பர்களே. லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.